அன்பு நண்பர்களே வணக்கம். இந்த ஜாதக பதிவு என்னன்னா, திருமணம் சீக்கிரம் நடைபெறுவதற்கு உண்டான ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். பல்வேறு வகை இருக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வகை மட்டும் நான் பேசலான்னு இருக்கேன். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருந்தால், தனித்த குருவை விட குருவோட ஏதோ ஒரு கோள், சந்திரனோ செவ்வாயோ சூரியன் சம்திங் எந்த கோள் சேர்ந்தாலும் லக்னத்தில் இருக்கும் பொழுது பலன் அதிகம். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் லக்னத்தில் இருக்கும் குரு 5, 7, 9 3 இடத்தை பார்க்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம், புத்திர பாக்கியம், அதை குறிக்கக்கூடிய இடம். குழந்தைகளை பற்றி அறியக்கூடிய இடம். குழந்தைகளின் திறமை அனைத்தும் அதில் வச்சு நம்ம அனலைஸ் பண்ண முடியும். ஸோ குரு அங்கே பார்த்துச்சுன்னா இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குலதெய்வ கோள் வணங்குறது, குழந்தைகள் நன்றாக படிக்க வைப்பது, குழந்தைகளும் தாய் தந்தைக்கு மரியாதை கொடுப்பது, இது எல்லாமே லக்னத்தில் இருக்கிற குரு அந்த வேலை பண்ணும். 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா வரக்கூடிய மனைவியின் மூலம் அதிர்ஷ்டமும், நல்ல மனைவி, சொல் பேச்சு கேட்கும் மனைவி, ஜாதகர் என்ன சொன்னாலும் மதிக்கக்கூடிய மனைவியாக வருவார்கள். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் குறிக்கக்கூடிய இடம். அதே தான் மிக மிக சிறப்பு. அதே லக்னத்தில் குரு வந்து 9ஆம் இடத்தை பார்வை செஞ்சால் தந்தையின் மூலம் வரக்கூடிய பாக்கியங்கள், அவருடைய வருமானம், அவர் வாங்கி போட்ட லேண்டு, அவர் வச்சிருக்கிற சேமிப்பு, அது எல்லாமே ஒரு காலத்தில் உங்களிடம் வந்து சேரும். ஸோ ஒரு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் குரு இருக்குது. குரு தனித்து இல்லாமல் இருக்கணும். நம்ம லக்னத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சூப்பர் தான். மிக மிக அழகான தோற்றம், அருமையாக இருப்பாங்க. அது எஸ்பெஷலி துலாம் லக்னம், ரிஷப லக்னம்னா சூப்பர். கன்னி லக்னம், மீன லக்னமாக இருந்தாலும் அருமை தான். சுக்கிரன் வந்து மீன லக்னத்தில் உச்சம் பெறுவார். ஸோ சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால், ஒரு சில ஆளுங்க சொல்லுவாங்க 7 சுக்கிரன் வந்து திருமணம் லேட் ஆகும். கண்டிப்பாக லேட் ஆகும். ஆனால் அந்த சுக்கிரனை குரு பார்த்துருச்சுன்னு வச்சுங்களேன், மேரேஜ் குயிக்காக நடக்கும். ஸோ ஒரு ஜாதகத்தில் மேரேஜ் குயிக்காக நடத்துறதுக்கு லக்னத்தில் குரு அல்லது சுக்கிரன் அல்லது குரு கேது, குரு சந்திரன், சுக்கிரன் சந்திரன்லாம் இருந்ததுன்னா சிறு வயதிலே திருமணம் நடந்துடும். சிறு வயதுன்னா என்ன, ஒரு 25 வயசு வரைக்குமே இப்போ சிறு வயதுன்னு சொல்லிடலாம். 18லேருந்து 25 வயசு வரைக்குமே மேரேஜ் ஆணுக்கோ பெண்ணுக்கோ நடந்தால் அது ஒரு சிறு வயதுன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா தற்போதைய காலகட்டத்தில் அது நம்ம அப்படி சொல்லலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி லக்னத்தில் புதன் இருந்தாலுமே மேரேஜ் சீக்கிரம் நடக்கும். அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. லக்னத்தில் புதன் இருந்தால் திருமணம் சீக்கிரம் நடைபெறும். அதே லக்னத்தில் புதனும் கேதும் சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், காதல் திருமணம் 99% நடக்க வாய்ப்புண்டு. லக்னத்தில் புதன் கேது இருந்து, அது எஸ்பெஷலி கன்னி லக்னம், மிதுன லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம்லாம் இருந்து புதன் கேது இருந்ததுன்னா, அல்லது புதனை கேது பார்வை பண்ணிச்சுன்னா, அல்லது கேதுவோட நட்சத்திரத்தில் புதன் இருந்தாவோ, கேதுவோட நட்சத்திரங்கிறது என்னது, அஸ்வினி, மகம், மூலம். ஸோ புதன் வந்து கேதுவோட நட்சத்திரம், கேது வந்து புதனோட நட்சத்திரம்னா என்ன, கேட்டை, ரேவதி, ஆயில்யம், இதெல்லாம் இருந்ததுன்னா லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகணும்னா குரு பார்வை இருந்ததுன்னா 100% சக்ஸஸ். குரு பார்வை இல்லைன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் இழுத்து பிடிக்கும். அதோட சுயஜாதத்தை வச்சு சொல்கிறேன். திருமணம் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக நடந்துடும். மேரேஜ் வெகு விரைவில் நடந்துடும். வரக்கூடிய மனைவி நல்லவங்களாக இருப்பாங்களா, வரக்கூடிய கணவன் நல்லவராக இருப்பார், தோற்றம் அழகாக இருக்கும். இந்த 3 இடம் சிறப்பாக இருந்தால் பெரிய விஷயம் தான். 5, 7, 9 லக்னத்தில் இருந்து. ஏன்னா குரு லக்னத்தை பார்ப்பது நல்லது, லக்னத்தில் இருப்பது அதை விட நல்லது.
நன்றி நண்பர்களே. இது ஒரு சிறிய ஒரு ஜோதிட பதிவுக்கு உண்டான ஒரு உதாரணம் தான். இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு பியாண்ட் த லிமிட். ஜோதிடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லை கோடுன்னு சொல்லி வகுக்க முடியாது. ஆனால் இதை இந்த மாதிரி கோல் வந்து சீக்கிரம் மேரேஜ் ஆகிடுங்கிறது தான் ஒரு டிப்ஸ். நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தை மேற்கொண்டு அறிய என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட தென்றல் ஆஸ்ட்ரோ அசோக்ஜி 6379140429 6379140429. நன்றி. வாழ்க வளமுடன்.